கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். பிரின்சஸ் கட் பேக் ஓபன் பிளவுஸ்க்கு இதை கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்படி சுத் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கழுத்தை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து 3 வச்சுக்கோங்க. நீங்க 3 வச்சு தையலுக்கு அப்புறம் 2.5 தான் இருக்கும். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க, நீட்டி விட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா நீட்டி விட்டு இங்க கொண்டு விட்டுருங்க. இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி தூரம் எடுக்க போறோம். இந்த பீஸ் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த கட் பண்ற சென்டர்ல உள்ள பீஸ் இந்த இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இது தூர வச்சிடலாம். இதுதான் வந்து பேக் ஓபன் பிரின்சஸ் கட் பிளவுஸ். பாத்தீங்களா, இவ்வளவுதான், சிம்பிள். இப்போ நம்ம பேக்குக்கு கட் பண்ணிக்கலாம். இதுதான் பேக்கு. சேம் நம்ம அதே மாதிரி 10 இன்ச்சு 10 இன்ச்சு 10 இன்ச்சு 10 இன்ச்சு இருக்கா? ஓகே. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு 16 இன்ச்ல மார்க் பண்ணோம்ல, சேம் அதே தான். 16 இன்ச்ல மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். நீங்க அதே அளவை வந்து எடுத்து வச்சு மார்க் பண்ணாலும் ஓகே தான். இல்ல நம்ம புதுசா அதுக்கு வச்ச மாதிரியே மார்க் பண்ணாலும் ஓகே தான். ரெண்டும் ஒன்னா தான் வரும், பெரிய மாற்றம் வராது. வச்சு கழுத்து இது எடுத்துக்கிட்டேன்னா ஆம்கோல் இந்த இருக்கு, அந்த வளைவு இந்த இருக்கு, அவ்வளவுதான். ஷோல்டர் கழுத்து பின் கழுத்து வந்து அவங்க அதுல எத்தனை கேட்டாங்க? 7 கேட்டாங்க. நான் 7 வச்சுக்கிறேன். அளவுல அவ்வளவுதான் கேட்டாங்க. இதுவுமே வந்து ஒரு யூ நெக் மாதிரி வச்சுக்கிறேன். இது வந்து பேக்குக்கு பின் பக்கத்துக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு, சிம்பிள். இதுதான் பேக்கு பிளவுஸுக்கு. அந்த போன்ல அளவு எடுங்க, கை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம், எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பின் கழுத்து நம்ம ஹூக் வைக்கணும் இல்லையா, அதனால நான்